ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது 44 இன்ச் 45 இன்ச் உடம்பு சுற்றளவு 42 இன்ச் இடுப்பளவு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி தைக்கலான்னு தான். இந்த ப்ளவுஸு தைச்ச ப்ளவுஸ் தான். கட் பண்ணி தைச்ச பின்னாடி அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் சைடு 24 இன்ச் இருக்குது. உடம்பு லென்த்து 15.25 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பீஸ் திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 11.5 இன்ச் இருக்குது. பேக் சைடை விட அரை இன்ச்சு குறைவாக இருக்குது. டாட் பிடிக்கிறதுலையும் ஊக்பட்டி வைக்கிறதுலையும் குறைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் சைடு 23 இன்ச் வருது. பேக் சைடு 24 இன்ச் வரும். அப்போ 47 இன்ச். உடம்பு சுற்றளவை விட 2 இன்ச் 3 இன்ச் அதிகமாக இருந்ததுன்னா தான் ப்ளவுஸ் போட்டுக்க முடியும். ஆம்கோல் சுற்றளவு 9.25 இன்ச் இருக்குது. 19.5 இன்ச் வரும். இந்த ப்ளவுஸ்க்கு இது சரியாக இருக்கும். இது லைனிங் கிளாத் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸு அப்படியே தைக்கிறது தான். இந்த ப்ளவுஸை எப்படி கட்டிங் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் இந்த ப்ளவுஸ் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் அதிகமாக இருந்ததுன்னா தான் சரியாக கட்டிங் செய்ய முடியும். கிளாத்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கு. இந்த ப்ளவுஸ் கட்டிங் செஞ்ச பின்னாடி எவ்வளோ துணி மிச்சமாகுதுன்னு பார்க்கலாம். 70 சென்டிமீட்டர் ரெண்டாக மடிச்சிருக்கு. 1 மீட்டர் 40 பாயிண்ட் இருக்கும். இந்த கிளாத் தண்ணியில் போட்டு அயன் பண்ணி கூட தைச்சிக்கலாம். ஏன்னா 2x2 காட்டன் கிளாத்து சிங்கேஜ் ஆகிட்டே இருக்கும். சுருங்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா 10 பாயிண்ட் அதிகமாக எடுத்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி தைச்சிட்டோம்னா ப்ளவுஸ் அதிகமாக சுருங்காது. கீழ் சைடு பிசரில் கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு. கீழ் சைடு மார்க் பண்ண பின்னாடி லென்த்து என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். 15.25 இன்ச் வேணும். அரை இன்ச் சேர்த்து 15.25 இன்ச் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸ் லூஸ் வைக்கிறதுக்கு 12 இன்ச் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் சேர்த்து 13 இன்ச் வச்சுக்கலாம். பேக் சைடு 12 இன்ச்சு கூட்டினா 24 வரும். ஃப்ரண்ட் சைடு 23 இன்ச்சு வரும். அப்போ 47 இன்ச்சு வரும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இன்ச்சு இருந்ததுன்னா தான் ப்ளவுஸ் போட்டுக்க முடியும். ஏன்னா ரொம்ப பெரிய உடம்பாக இருக்கிறவங்க ரொம்ப டைட்டாக போட்டுக்க முடியாது. நெக் லென்த்து 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கழுத்து சுற்றளவு ரொம்ப குறைவாக இருந்தால் போதும். கீழ் சைடு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். மேல் சைடு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்போ அதிகமாக கழுத்து ரவுண்ட் ஷேப் அதிகமாக இல்லாமல் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருந்துனா தான் ப்ளவுஸ் லூஸ் வராது. ஏன்னா ஷோல்டர் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் உடம்பு மட்டும்தான் பெருசாக இருக்குது. இதை விட இன்னும் குறைவாக வச்சோம்னாலும் கழுத்து ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த நெக் லென்த்து அகலம் இதே சரியாக இருக்கும். ஷோல்டரு 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 2.5 இன்ச்சு நெக்கு அகலம் இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆம்கோன் லென்த்து 5.5 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஏன்னா லூஸ் அதிகமாக வைக்கிறதுனால அந்த சுற்றளவே அதிகமாக வரும். கீழ் சைடு 10.25 இன்ச் இருக்குது. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் கோடு போட்ட பின்னாடி ஆம்கோன் லென்த்து சரியாக இருக்கான்னு டேபிள் வச்சு பார்த்துக்கலாம். குறைவாக இருந்ததுன்னா மட்டும் கீழே ஒரு பாயிண்ட்டு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாயிண்ட் அதிகமாக வெட்டினாலே சுற்றளவு அதிகமாக வந்துடும். ஏன்னா 6.5 இன்ச் அந்த சைடு நீளம் அதிகமாக இருக்குது. அவ்வளவுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வெட்டும் போதே அதிகமான சுற்றளவு கிடைக்கும். ஆம்கோல் இறக்க கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது வேணால் பத்தலினா கூட ஒரு பாயிண்ட் இறக்கி வெட்டிக்கலாம். இப்போ பெருசாக வெட்டிட்டோம்னா ஸ்லீவ் பத்தாமல் போயிடும் ஜாயின் பண்ணும்போது. டேப்பில் வச்சு பார்த்துக்கலாம். டேப்பில் நாம் வச்சு பார்க்குறது அளவு சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஆனால் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போதும் இந்த கிளாத்து ரொம்ப இழுத்து கொடுக்கும். அப்போ நம்ம டேப்பில் அளவு எடுத்ததுக்கும் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது வித்தியாசம் வரும். அதனால் இப்படியே விட்டுடலாம். வேணுன்னா கட் பண்ணிக்கலாம். இடுப்பு அளவு 42 இன்ச்சு வேணும். பேக் சைடு அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறது சின்ன டாட் பிடிச்சாலே போதும். அதிகமான சுற்றளவு கிடைக்காது.
10.5 இன்ச்சு போக ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மட்டும்தான் பின்னாடி இருக்கும். 4 இன்ச்சு அகலம் மட்டும் 3.5 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சா சரியாக இருக்கும். ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா உடம்பு சுற்றளவும் இடுப்பளவு 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது. பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண பின்னாடி ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். கீழ் சைடு அதிகமாக கழுத்து சுற்றளவு வெட்டாமல் கரெக்டாகவே வெட்டிக்கலாம். மேல் சைடு போகும்போது மட்டும் 4 இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணியிருக்கு, அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கார்னரில் 1.25 இன்ச்சு வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சுற்றளவு அதிகமாக இருக்கிறதுனாலையும் நாம் கட் பண்ண பின்னாடி அளந்து பார்த்துக்கலாம். இது அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட்டு சேர்த்து வெட்டிக்கலாம். இப்போ 2 இன்ச் இருக்குது. பேக் சைடு அளவில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு இன்னொரு டைம் அளந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது காட்டன் கிளாத்து நல்லா இழுத்து கொடுக்கும். டேப்பில் அளவு எடுக்கிற மாதிரியே இருக்காது. 4 இன்ச்சு அதிகமாக தான் வரும். பியூர் காட்டன் தான், நல்லா சிங்கேஜ் ஆகும். கிளாத்து ஃப்ரண்ட் சைடு திலிப் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பட்டிக்கு துணி விட்டது போக கீழ் சைடு தள்ளி வச்சுக்கலாம் கரை பீஸில் இருந்து. ஃப்ரண்ட் சைடு நெக் லென்த்து 5.75 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து பட்டி கீழ் சைடு இறக்கி வெட்டுறதுக்கு 6.75 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழ் சைடு 3.25 இன்ச்சு இருக்குது. பட்டி கட் பண்ணுறதுக்கு அதுவே போதும். பேக் சைடு ரொம்ப குறைவாக வச்சுக்கலாம். 2 இன்ச்சு வச்சோம்னா போதும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண வேண்டியதில்லை. கப் லென்த்து 14.5 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு இருந்து 4.5 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். வளைவை கட் பண்ணும்போது இந்த அளவில் கொண்டு வந்து வளைவை கட் பண்ணி பேக் சைடு அப்படியே கொண்டு போய்க்கலாம். பேக் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கிராஸாக இருந்தால் போதும். ஏன்னா பெரிய ப்ளவுஸுக்கு உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருந்ததுனாலே போதும். அப்போ கரெக்டாக இருக்கும். பெல்ட் ரொம்ப பெருசாக இருந்ததுனாலும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம்கோல் கார்னரில் 2 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் கார்னரில் எப்பவுமே கட் பண்ணும்போதும் இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். தனியாக ஒரு கிளாத்தை பிடிச்சி கட் பண்ணோம்னா சரியாக ஷேப் வராது, பிசிறு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணால் அப்படியே கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது, ஷேப்பும் கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். அதிகமாக கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனாலே போதும். டாட் பிடிக்கும்போது சின்னதாக டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணல. ப்ளவுஸ் கட் பண்ண பின்னாடியும் எப்படி டாட் பிடிச்சி சைடு ஜாயின் பண்ணலான்னு இந்த வீடியோலேயே பார்க்கலாம். 4.5 இன்ச்சு இருக்குது. ப்ளவுஸ் அப்படியே மடிச்சுக்கலாம்.
1.25 இன்ச் அகலம் மட்டும் டாட் பிடிச்சா போதும், அதிகமாக தேவையில்லை. அதிகமாக டாட் பிடிச்சிட்டோம்னா டைட்டாக தான் போகும். ஏன்னா இடுப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால கிளாத் ரொம்ப அதிகமாக இருந்துன்னா மட்டும்தான் சரியாக இருக்கும். பெரிய டாட் தேவையில்லை, பெரிய ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னு. ஊக்குப்பட்டியிலேருந்து டாட் பிடிக்கிறதுக்கு 10.5 இன்ச் இறக்கி வச்சுக்கலாம். சின்னதாக டாட் பிடிச்சாலே போதும். ஊக்குப்பட்டியோட உயரை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் டாட் பிடிக்கிறோம். இது கப் ஷேப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சுற்றளவு குறைஞ்சி போயிடும். பெருசாக டாட் பிடிச்சதுன்னா நம்ம கிளாத் அதிகமாக வேணும், அதனால் குறையாகவே டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் பிசுறு இருக்குது, கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். கவர் தட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். அதிகமாக கட் பண்ணி எடுத்தோம்னாலும் சுற்றளவு ரொம்ப பெருசாக போயிடும், ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் ஆகாது. அதனால் குறையாகவே எடுத்துக்கலாம் போதும். ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். பதினாலு ரேஞ்சு இறக்கும் சரியாக இருக்குது. தைச்ச பின்னாடி 13 ரேஞ்சு கிடைக்கும். அடுத்து பட்டி கட் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு இருக்குது டோட்டலாகவே. 1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம், 12 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி அளவு பார்க்குறக்கு மேல் சைடு இருந்து பேக் சைடு என்ன இருக்கோ அதை வச்சு பார்த்துக்கலாம். அதிலிருந்து கூட நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அளவு கரெக்டாக வரும். 10.25 இன்ச் இருக்குது. பட்டியில் ஜாயின் பண்ணி தைக்கும்போது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் கட் பண்ணி தைப்பேன், அப்போ கரெக்டாக வரும். பேக் சைடு அளவுலேருந்து வச்சு பார்த்துக்கலாம். 10.25 இன்ச் இருக்குது, அதை அப்படியே மேல் சைடு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் 11.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருந்தால் சரியாக இருக்கும். டேப்பில் மேல் சைடு 3 இன்ச் ஒரு பாயிண்ட்டு காமிக்குது, அதை அப்படியே பட்டியில் வச்சோம்னா அளவு கரெக்டாக வந்துடும். தைக்கும் போதும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் தையல் அடிக்கணும், அப்போ எச்சு கம்மி வராமல் கரெக்டாக வரும். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செஞ்ச பின்னாடி இந்த பட்டி மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. தைச்ச பின்னாடியும் பேக் சைடு 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பட்டியோட உயரத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா பேக் சைடு குறைவாக தான் இறக்கி வெட்டியிருக்கு, ஃப்ரண்ட் சைடு அதிகமாக வெட்டியிருக்கு. பட்டி பீஸில் 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். கிராஸாக கட் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சு மட்டும் மேல் சைடு வச்சுக்கலாம். ப்ளவுஸில் எப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பட்டி பீஸு கட் பண்ணால் தான் டாட் பிடிச்ச பின்னாடி ஜாயின் பண்ணும்போதும் ஃப்ரண்ட் பீஸும் பட்டி பீஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். பட்டி கட்டிங் செய்கிறது எப்போவுமே ப்ளவுஸில் ஃப்ரண்டில் என்ன கட்டிங் செஞ்சுக்கிறோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கட் பண்ணால் தான் கப் ஷேப்பு கரெக்டாக வரும். ஜாயின் பண்ண பின்னாடியும் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி பீஸை வச்சு பார்த்துக்கலாம். மேல் சைடு 2 ஜாயிண்டாக இருக்குது, 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. கீழ் சைடு தைக்கிறதுக்கும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, அப்போ கரெக்டாக வரும். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு கட் பண்ண பின்னாடி துணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பீஸ் 2ஆக மடித்து போட்டோம்னா ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு சரியாக வராது, பத்தாம தான் இருக்கும். அதனால் பீஸ் 2ஆக எடுத்துக்கலாம். கை நீளம் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 இன்ச் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். மடிச்சு தைக்கிறதுக்கு மேல் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து 9.5 இன்ச் வச்சுக்கலாம். அப்படியே மடிச்சுக்கலாம். மேல் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 22 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது.
1 மீட்டர் 40 பாயிண்ட் இருந்ததில் 1 மீட்டர் 22 சென்டிமீட்டர் இந்த ப்ளவுஸுக்கு பிடிச்சிருக்கு. அதுபோக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டிக்கும் சரியாக இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக மிச்சமாகும். 10.5 இன்ச்சு வர மாதிரி மடித்து போட்டுக்கலாம். கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையல் அடிக்கிறனால அடிச்சுக்கலாம், இல்லை மடித்து தைச்ச பின்னாடி எம்மிங் பண்ணிக்கலாம். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இது சாதா ப்ளவுஸு. கை நீளம் 7.25 இன்ச்சு வேணும். 1/2 இன்ச்சு சேர்த்து 7.75 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸ்லீவ் கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்ச பின்னாடி ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்குமான்னு அளந்து பார்த்துக்கலாம். கை சுற்றளவு 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழ் சைடு 15 இன்ச்சு வேணும். அதுக்கு ஒரு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுபோக 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கு தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு 4 இன்ச்சு இருக்குது, அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு சரி இருக்குமான்னு வச்சு பார்த்துக்கலாம். 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் டேபிளில் காமிக்குது. இன்னும் காலும் சேர்த்து வச்சுக்கலாம். அதிகமாக வைக்கிறதுல 1.25 சேர்த்து வச்சுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரியாக இருந்தால் இப்படியே தைச்சிக்கலாம். 10 அந்த 1/4 இன்ச்சில் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய ப்ளவுஸுக்கு கணிக்க முடியாது. கிளாத்து ரொம்ப லூஸு இழுத்து கொடுக்கும். அதனால் 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சே கட் பண்ணிக்கலாம். 8.75 இன்ச் ப்ளஸ் 1.25 இன்ச் சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். கிளாத்து நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் நமக்கு சரியாக கணிக்க முடியாது. 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்ததுனாலும் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு அப்படியே விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவு கட் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் கோடு போட்ட பின்னாடி வளைவை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் கவர் தட்டு கட்டிங் செய்கிறதுக்கு 1.25 இன்ச் தள்ளி வச்சு கவர் தட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம். ஏன்னா பெரிய ப்ளவுஸாக இருக்கிறதுனால மேலேருந்து கட்டிங் செஞ்சோம்னா டைட்டாக போயிடும். கவர் தட்டும் குறைவாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு மட்டும்தான் இருக்குது. கவர் தட்டு அதிகமாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் டைட்டாக கூட போயிடலாம். ஸ்லீவும் டைட்டாக இருக்குது, அதனால் குறைவாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உடம்பு பெருசாக இருக்கிறதுனால லூஸாக இருந்ததுனா தான் போட்டுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லேயும் கவர் தட்டு குறைவாக தான் கட் பண்ணியிருக்கு. வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்குதான்னு. கட் பண்ணி எடுத்தது மேல் சைடு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். ஸ்லீவ் கட் பண்ணது ப்ளவுஸு கரெக்டாகவே ஜாயிண்ட் ஆகும், எச்சு கம்மி வராது. பீஸ் அப்படியே மடித்து வச்சிடலாம். இந்த ப்ளவுஸை பட்டி மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாட் பிடிச்சி நம்ம கட் பண்ணதும் தைக்கிறதும் சரியாக இருந்ததுன்னா சைடில் ஜாயிண்ட்டு கரெக்டாக வரும். கிளாத் இவ்வளோ தான் மிச்சமாக இருக்குது. இருபத்தி 2 சென்டிமீட்டர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. 1 மீட்டர் 18 சென்டிமீட்டர் ப்ளவுஸு கரெக்டாக பிடிச்சிருக்கு. கழுத்து பீஸ் கட் பண்ணுறக்கும் பட்டிக்கும் வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். ஊக்கு பட்டிக்கும் வரும்.
ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது 1 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும் பேக் சைடோட ஃப்ரண்டில் பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் சேர்த்து அதிகமாக வச்சோம். அது தைக்கும்போது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும் தைச்சோம்னா சரியாக வரும். ரன்னர்லேருந்து 1 பாயிண்ட் அந்த சைடு தள்ளி வச்சோம்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வரும். அதே அளவுக்கு தைச்சோம்னா கட் பண்ணி எடுத்ததும் சரியாக வரும். உள் சைடு ஒரு பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். பட்டி கட்டியாக இருக்கும். பீஸ் அப்படியே மடித்து ஒரு தையல் அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். தைச்ச பின்னாடி 2.25 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இருந்தது. 2 பீஸ் ஒரே அளவு இருக்குது. பேக் சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரண்ட் பீஸில் டாட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. 1.25 இன்ச்சு அகலம் இருக்குது. ஒரு 2.25 இன்ச்சு நீளம் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். ஊக்குப்பட்டியிலேருந்து டாட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. 1/4 இன்ச்சு ஆரம்பித்து 3 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறது ஒரு ஷேப் வரணும். அதுக்காக மட்டும்தான் அது டாட் பிடிக்கிறோம். மேல் சைடு இருந்து ஆம்கோல் சுற்றளவு பிடிச்சிக்கலாம். கீழ் சைடு ஒரு 4 இன்ச்சு மட்டும் நீளம் பிடிச்சிக்கலாம். கீழ் சைடு வரைக்கும் வர வேண்டியதில்லை. பீஸ் கட்டு கட்டி எடுத்துக்கலாம். பிரிஞ்சு வராது. இந்த அளவுக்கு இருந்ததுனாலே போதும். அடுத்து பட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு கீழ் சைடு இறக்கி வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். ஒரு இன்ச்சு 1 பாயிண்ட் அதிகமாக வச்சு கட் பண்ணோம். இதில் 2 பீஸுக்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அப்போ 3 பீஸ் ஜாயிண்ட் ஆகிற கணக்கு வருது. அந்த 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டை 3ஆக பிரித்தோம்னா சரியாக வந்துடும். தைச்ச பீஸை பேக் சைடு பீஸில் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்குமான்னு. பேக் சைடு பீஸு கீழ் சைடு மடிச்சு இன்னும் தைக்கல, ஆனால் அளவில் கட் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கு சரியாக இருக்குமான்னு வச்சு பார்த்துக்கலாம். மேல் சைடு கரெக்டாக வச்சுக்கலாம். கீழ் சைடு என்ன மடிச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணியிருக்கோம் அதுக்கு சரியாக வருது. அப்போ நம்ம கட் பண்ணதும் தைச்சது ஒரே அளவு இருக்குது. அதனால் அதிகமாக வராமல் கரெக்டாக இருக்குது. 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இதே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி துணி விட்டு கட் பண்ணி அதே அளவு தைச்சோம்னா சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் வீடியோ இதோட முடிவடையுது. பட்டி பீஸும் எச்சு கம்மி வராமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.